மெக்கானிக்கல்ல வந்து நீ 10 வருஷம் சம்பாதிக்கிறது ஐடில 1 வருஷம் சம்பாதி செட்டில் ஆயிடு. அந்த டெக்னாலஜியோட பேசிக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. ஏன் அப்படின்னா வந்து அண்ணா நான் ஒரு 10 வருஷமா வந்து நான் நெட்வொர்க் இன்ஜினியர் இருக்கேன் அப்படின்னா வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ப்ரொஃபைலை எடுத்துக்கிட்டு என் கத்தி இருக்கு, அந்த கத்தி வந்து ஷார்ப்பான கத்தியா இருக்குன்னா நீ போகும்போது அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். ரெசெஷன் எப்ப பாரு கேட்குற ஒரு விஷயம் வந்து ஐடில லே ஆஃப் ஆயிடுச்சுங்க, இந்த கம்பெனியில் லே ஆஃப் ஆயிடுச்சு, எல்லாருமே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் வந்து ரெசெஷனுங்க. ரெசெஷன்றது ஒரு விஷயம் எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த கம்பெனி வந்து அவனுடைய ரெவன்யூ மாடல்ல குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க கம்பெனி விட்டு வெளில தூக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் ஐடியில் வந்து பயங்கர ஃப்ரெண்டிங்கா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா, ஏதாவது ஒரு கம்பெனி நீங்க கேள்விப்பட்டு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 100 கம்பெனி நஷ்டம் ஆயிடுச்சுன்ட்டு கிடையாது. டிசிஎஸ் இன்ஃபோஸும் எங்களுடைய லாபத்துல குறைஞ்சிச்சுன்னு தான் சொல்லுவான், நஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க. நஷ்டம் வேற, லாபத்துல குறையிறது வேறங்க. ஓகேவா? அதனால வந்து ரெசிஷன்றது எல்லா டொமைன்லையும் எல்லா ஃபீல்டுலையும் நடக்கிறதுங்க. ஐடியில் கொஞ்சம் எக்ஸ்போலுக்கு ரொம்ப அதிகமாக காமிக்கிறாங்க, இவ்வளோதானே தவிர எல்லா ஃபீல்டும் நடக்குதுங்க. சரி, இந்த ரெசெஷன் மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கலான ஒரு டைமில் வந்து நம்ம என்ன பண்ணி ப்ரொஃபைலை பில்ட் பண்ணலாம், எப்படி நம்ம இதில் ஜெயிக்க போகிறோம் அப்படின்றது சூப்பராக ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த மாதிரி ரெசெஷன் டைம்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து இப்படி ஏமாத்தி காசு கொடுத்து உள்ள போயிடலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், நிறைய பேர் வந்து மிஸ்கைட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இருந்துடாதீங்க. நாம எப்பவுமே வந்து நேர்மையா போன மட்டும் நினைங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் மட்டும் தான் பாக்குறானே தவிர நீ இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கியா அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஓகேவா? தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் டைமில் தான் வந்து நாம் ரொம்ப உஷாராக இருக்கோம், நம்மளை ஏமாற்றிடுவாங்க. சரிங்களா? ஸோ எப்போவுமே வந்து நேர்மையாக போகணுன்னு மட்டும் நினைங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னாலுமே என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேங்க, என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ண தயாராக இருக்கேன். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிஎன் காஷ்மீர். வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் அவார்டு வாங்கின வேர்ல்டில் 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க. 24 இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் டைம் ஹெச்ஆராகவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாப் கைடன்ஸ்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுருக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். எப்பவுமே இந்த ரெசெஷன் வர டைம்லலாம் வந்து நாம் பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா, முதல்ல வந்து நாம் வந்து ஒரு ரைட்டான ஃபீல்டில் ரைட்டான டெக்னாலஜியில் தான் ஒர்க் பண்ணுறோமா, ரைட்டான டொமைன் தானா அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. இந்த ஜாப் வந்து எனக்கு வேலிடான ஜாபா, ஏன்னா வேலை போகிற நேரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரச்சனை வர நேரத்தில் வந்து அட்லீஸ்ட் இன் ஃபியூச்சரில் வராதமா ஒரு வேலைக்கு போயிடுறது நல்லது தானேங்க. ஓகேவா? இதே ஃபீல்டில் நம்ம போகலாமா, இல்லை வேறு ஃபீல்டு ஷிஃப்ட் ஆகலாமா, நம்ம பண்ணிட்டு கரெக்டாக இல்லையான்ட்டு நீங்கள் ஒரு கைட் கிட்ட கேட்கணுங்க. ஓகேவா? அப்படி ஒரு கைடன்ஸ் நீங்கள் வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்குங்க. ஏன்னா நாம் திங்க் பண்ணாதுமே அவங்க கைட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. ரெசெஷன் வந்துடுச்சிங்க, ஓகேவா? வேலை போய்டும் ஒரு பயம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். நாம் திங்க் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் வந்து நம்ம ஒரு ஃபீல்டுக்கு போகிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபியூச்சர் க்ரோத் இருக்கா, நல்ல சேலரி இருக்கா, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டுக்கான வாய்ப்பு இருக்கான்னு எல்லாமே இருக்குமா ஒரு ஃபீல்டை நோக்கி நம்ம ஓடலான்ட்டு ஒரு முடிவு எடுங்க. நீங்கள் இந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் இருக்கும்போது தான் வந்து நம்மளை பயமுறுத்தி நிறைய புரோக்கருங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க. இது இவ்வளோ காசு கொடு, உனக்கு நான் வேலை வாங்கி தரேன், இவ்வளோ சேலரியில் வேலை வாங்கி தரேன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளை மிஸ்கைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நாம் ஏன் இந்த மாதிரி பண்ணி போகணும், நாம் ஏன் காசு கொடுக்கணும், வேலைக்கு எடுக்கணும், நான் ஏன் காசு கொடுக்கணும், வேலை செஞ்சால் நீ தானே எனக்கு காசு தரணும், இந்த ஒரு சமயம் செய்த புத்தி மட்டும் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சுக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து காசு வாங்கிட்டு அவன் ஓடிடுவாங்க, மாட்டிக்கிறது நீங்களாக மட்டும் தான் இருப்பீங்க, காசும் இழந்திருப்பீங்க, வேலையும் கிடைக்காம போயிடுங்க. நீங்கள் ஒரு நான் ஐடி எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது பிபிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், மெக்கானிக்கல், சிவில், ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து பயப்படாதீங்க.
ஸோ கண்டிப்பாக வந்து லைக் இந்த ஃபீல்டில் போனால் வந்து நம்ம ப்ரொஃபைல் நல்லா இருக்குமா, ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு யோசிங்க. அது செட் ஆகாது அப்படின்னா வந்து ஐடி இஸ் யுவர் ட்ரீம் ஜாபாக இருக்கணுங்க. கண்டிப்பாக வந்து ஐடிக்குள்ளே வாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா வந்து மெக்கானிக்கலில் வந்து நீ 10 வருஷம் சம்பாதிக்கிறது, ஐடியில் 1 வருஷம் சம்பாதிச்சு செட்டில் ஆகிடு. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். சும்மா வந்து நான் எனக்கு பிடிச்ச ஃபீல்டே வேலை செய்கிறேன், எனக்கு என்னுடைய ட்ரீம் ஃபீல்டு அதுதான் அப்படின்ட்டு அப்படி இருந்துடாதீங்க. உங்கள் ட்ரீம் ஃபீல்டு எதுவாக தெரியுமா இருக்கணும், எவன் நல்ல சேலரி கொடுக்குறோம் அதுதான் உங்கள் ட்ரீம் ஃபீல்டு. நீங்கள் ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ என்ன வந்து ஒரு லே ஆஃப் நடக்குது, இல்லை வந்து ஒரு கிரிட்டிக்கலான டைம் வருது அப்படின்னா வந்து நம்ம அப்படியே இருந்துடக்கூடாதுங்க. அதே மாதிரி நான் இப்போ அந்த ஃபீல்டே வேலை செய்யக்கூடாதுங்க. ஓகேவா? அந்த ஃபீல்டோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சு நீங்கள் வேலை தேவைன்னா கிடைக்காதுங்க. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் டைம் வருது அப்படின்னா வந்து இம்மிடியேட்டாக வந்து எங்களை மாதிரி பீப்புள் கிட்ட வந்து என்னெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி சொல்லு, அதெல்லாம் படிச்சுக்கிறேன், பேசிக்ஸ் வந்து அட்வான்ஸ் வந்து எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு உங்கள் ப்ரொஃபைலை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிடுங்க. அப்படி ப்ரொஃபைலை மெருகேற்றிட்டு அதுக்கப்புறம் வேலை தேனா மட்டும் தான் கிடைக்குங்க. சரி, ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 2 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன்பா, இல்லை 3 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த ப்ராஜெக்டை பற்றி கேட்டால் தலைகீழ பிரித்து மேய்வீங்க. ஆனால் ஜென்ரலான டெக்னாலஜி கேட்டால் உங்களுக்கு தெரியாதுங்க. இந்த இடத்துல தான் நம்ம தோற்று போயிடுவோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக டெக்னாலஜி படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டெக்னாலஜி படிக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த டெக்னாலஜியோட பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. ஏன் அப்படின்னா வந்து அண்ணா நான் ஒரு 10 வருஷமாக வந்து நான் நெட்வொர்க் இன்ஜினியர் இருக்கேன் அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த பேசிக்ஸே தெரியல அப்படின்னா வந்து ஏன்னா இது கூட தெரியல எனக்கு அப்படின்ட்டுவாங்க. அதே மாதிரி அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுடோ டெவாப்ஸ் அந்த மாதிரி அந்த டெக்னாலஜி உங்களுடைய ப்ரொஃபைலுக்கான உங்கள் ஃபீல்டில் வந்து என்ன அட்வான்ஸாக இருக்கோ, இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் இது எல்லாமே பக்காவாக படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் ப்ரொஃபைல் செம்மையாக பில்ட் ஆகிடுங்க. எப்போவுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா வந்து கம்மியான ஃபீஸில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கோர்ஸ் கிடையாது. யார் நடத்துகிறா, அவன் ப்ரொஃபைல் என்ன, அவனால் நமக்கு பெனிஃபிட் இருக்குமா, அண்ட் ரெண்டாவது அவன் லேட்டஸ்டான டெக்னாலஜியில் சூப்பராக நடத்துகிறானா, இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியதுங்க. நம்ம ஆளுங்க இந்த இடத்துல தான் தோற்று போயிடுவீங்க. எப்போவுமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அவன் பர்ஃபெக்டாக நடத்தக்கூடிய ஒருத்தனை தான் நீங்கள் முடிவு பண்ணி அவங்ககிட்ட கைடன்ஸ் வாங்கி இது எல்லாமே படித்து வைக்கிறது தான் நல்லது. டெக்னாலஜியில் நம்ம பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டோங்க. அடுத்தது என்னங்க, உங்கள் ப்ரொஃபைல் தரமான ப்ரொஃபைலாக ரெடி ஆகிருக்குங்க. ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ப்ரொஃபைலை எடுத்துக்கிட்டு என் கத்தி இருக்குது, அந்த கத்தி வந்து ஷார்ப்பான கத்தியாக இருக்குன்னா நீ போகும்போது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு வீரன் இருக்கான் அப்படின்னா வந்து ஒரு பிளண்டான கத்தியை வச்சுட்டு போய் சண்டை போட்டோன்னா எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ஸோ உங்களுக்கு தேவை வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஒரு சரியான ஸ்ட்ராங்கான ப்ரொஃபைல் இருக்கும்போது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குங்க. எதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண தேவை. ட்ரிக் நம்பர் 8ங்க, எல்லாருமே சுற்றி இருக்கவங்க பயமுறுத்துவாங்க. சரிங்களா? ஓகேவா? தயவு செஞ்சு பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. கம்பெனி எந்த கம்பெனி இழுத்து முடியலங்க, கம்பெனிக்காரன் ஆளை குறைச்சிட்டு இருக்கான், இவ்வளோ தானே. ஸோ கம்பெனிக்கு எல்லா கம்பெனிக்கும் ஒருத்தன் தேவைப்படுவான். அவன் யாருங்க? ஸ்கில்டு ப்ரொஃபைல். உன் திறமையை வளர்த்துக்கொள். அது எப்படிங்க வேலை கிடைக்காம போயிடுங்க? உன் ஸ்கில்லு இல்லாதனால தான் நம்மளை துரத்திருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனாக துரத்திட்டாங்க. நம்ம இன்னும் அப்கிரேட் பண்ணி ஸ்கில்லோட திரும்ப அதே கம்பெனிக்கு இல்லை அதை விட பெரிய கம்பெனி போய் அடித்து நீ யாருன்னு ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க வந்து இப்படி ஷார்ட்கட்டில் போயிடலாமா, இப்படி பணம் கொடுத்து போயிடலாமான்னு மிஸ்கைட் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு ஒதுங்கி நில்லுங்க. ஏன்னா வந்து அவன் பணம் வாங்கிட்டு ஒன்றை ஏமாற்ற போகிறான்னு அர்த்தம். ரெசெஷன்றது வந்து எல்லா ஃபீல்டும் நடக்கிற, எல்லா கண்ட்ரிலையும் நடக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம் தாங்க. இதுலேருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, ஒன்றும் தலைமொழிக்கு போக போகிறது இல்லைங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டே வேலை தேடாதீங்க. அரைச்சமாகவே அரைச்சிருப்போம் கம்பெனியில், அதை வச்சுட்டு வேலை தேனா உங்களுக்கு கிடைக்காதுங்க. அண்ட் மூணாவது வந்து உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரெயினர், ஒரு எஃபிஷியண்டாக பர்சன் கிட்ட கைடன்ஸ் வாங்க. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன வந்து பார்க்கலாங்க, தப்பே கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணும் நான் பண்ண தயாராக இருக்குங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நேர்மையாக மட்டும்தான் போகணும்னு நினைங்க. உங்களை எல்லாருமே மிஸ்கைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த நேரத்தில் தான் நாம உஷாராக இருக்கணும், இவங்ககிட்ட மாட்டிக்கூடாதுங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த உதவினாலும் நீங்கள் எப்போ வேணும் காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் காஷ் வாழ்க்கை.